ஐயோ, இவளுங்களால இன்னும் நம்ம குடும்பம் என்னெல்லாம் பாடுபட போதோ தெரியலையே. என்னதான் அவ மேல தப்பு இருந்தாலும் இன்னைக்கு நடந்த சம்பவத்துல செல்வி மேலேயே தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மகா சொல்ற? செல்வி மேல என்ன தப்பு இருக்கு? இல்லம்மா, நடந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டான்னு தான் திரு செல்வி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கான். ஆனா அதுக்கப்புறமும் செல்வி அவங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொன்னது தப்பு தானம்மா. அதுக்காக சம்மந்தி வீட்டுக்காரங்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனது கொஞ்சம் கூட நியாயம் இல்லடி. நியாயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மா, நான் கீர்த்தி பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லல. அவ பண்ணது பெரிய துரோகம் தான். ஆனா இப்ப அதே நேரத்துல அவ வயித்துல ஒரு குழந்தை உருவாயிருக்குல்லம்மா. இப்படி ஒரு சூழ்நிலையில சம்மந்தி அம்மா கீர்த்தி கிட்ட நடந்துகிட்ட விதம் சரியா சொல்லுங்க? தப்பு தானே? நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா கீர்த்தி ராஜேஸ்வரி தானே இந்த எல்லா தப்புக்கும் காரணம். அவங்க தானே இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்காக நீயும் திருவும் செல்வி மேலையும் சம்மந்தி வீட்டுக்காரங்க மேலையும் அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது மகா. திரு வரட்டும், நான் அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அம்மா, டேய் திரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணினது தப்புதான். நீ கோவப்பட்டாலும் சம்மந்தி வீட்டுக்காரங்கள அப்படிலாம் பேசிருக்க கூடாதுடா. ஆமாப்பா, உங்க அம்மா சொல்றாளே நான் சொல்றேன்னு நீ வருத்தப்படாத. ஒரு நிமிஷம் அவங்க இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கே புரியும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, கீர்த்திக்காக அவங்கள பகைச்சுக்கிட்டு அவங்கள எதிர்த்து பேசினது என் மனசுக்கு சரியா படலப்பா. அப்பா என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க இடத்துல இருந்து பேசுறேன்னு சொல்றீங்கல்ல, ஏன்